அனைவருக்கும் இனிய யுகாதி பண்டிகையின் வாழ்த்துக்கள். யுகாதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழ் மறையில் வந்து சூரியன் சந்திரனுடைய காலண்டர் மாற்றம், அதுதான் வந்து யுகாதி பண்டிகை அப்படிங்கிறது. நம்ம தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களில் வந்து ஆந்திரா, கர்நாடகா வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இதுதான் வருடத்தின் தொடக்கம். யுகாதி அப்படின்னாலே யுகம் ப்ளஸ் ஆதி, புதிய யுகத்தின் ஆரம்பம். அப்போ இந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்னா, பச்சடி, அதில் வந்து அறுசுவை கலந்துருக்கும். இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சமையல் பண்ணி சாப்பிட்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இனிப்பு சாப்பிட்டோம்னா அதாவது சந்தோஷம் அதிகப்படக்கூடிய நாளாகவும் வருடமாகவும் இந்த வருடமானது இருக்கும். புளிப்பு அப்படின்னாலே உங்களுக்கு பாருங்கள், நிறைய வந்து சவால்கள், இந்த உலகத்தில் நிறைய சவால்கள் இருக்குது. சவால்களை ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கை முறையை கொண்டு செல்ல முடியும். அப்போ சந்தோஷங்களும் சவால்களும் நிறைந்த வருடமாக இருப்பதற்கும் இந்த யுகாதியோட ஆரம்பமாக இருக்கிறதுக்காக தான் பச்சடி செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அடுத்து பாருங்க, கசப்பு அப்படின்னாலே பாருங்க உங்களுக்கு வந்து துக்கம். அதுக்கப்புறம் பாருங்க காரம் வந்து கோபம். துவர்ப்பு அப்படின்னாலே புதுமையான சிந்தனைகள் நமக்கு வேணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதுமை இருந்தால் தான் நம்ம அடுத்த காலத்துக்கே போக முடியும். இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய உணர்வுகள், சுவைகள்லேயே நம்ம வந்து உணர்வுகளை கொண்டு வரதுக்காகத்தான் பச்சடி செய்து சாப்பிடணும். அடுத்து பாருங்கள் வந்து உப்பு, உறவுகளுடைய சேர்க்கை வேணும், உறவுகள்கிட்ட அனுசரித்து போகணும் அப்படிங்கிற போனால் நம்மகிட்ட வரணுக்காகத்தான் இந்த அறுசுவை உணர்வுகளையும் வந்து உணர்வுகளுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து சுவைகளாக கொடுத்து நம்ம அதை செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதமான உணர்வுகளும் வந்து நம்மளுடைய சந்தோஷம் நிலைப்பதற்காக இந்த யுகாதி நிலைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.